ஸோ ஒரு டிஎன்பிஎஸ்சியில் ஒரு குரூப் 4 அப்புறம் 2ஓட ப்ரிலிம்ஸ் இந்த லெவலில் எடுத்துக்குவோம். நம்ம கவர் பண்ண வேண்டியது என்ன? ஃபஸ்ட்டு வந்து தமிழ். பெரும்பாலும் தமிழ் வச்சு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு தமிழ். ஓகேயா? தமிழில் என்ன படிக்கணும் பார்க்கலாமா? ஒன்று வந்து நியூ புக்கு, அடுத்து ஓல்டு புக்கு. ஓல்டு புக்கு பெரும்பாலும் எதை வச்சு படிச்சிடலாம்னா மெட்டீரியல், அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அடுத்து சிலபஸ் வைஸாக ஏதாவது புக்கு. ஸோ இந்த 4 கவர் பண்ணால் தமிழில் வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த 4ஐயும் கவர் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னா ஒரு 500ல இருந்து 600 ஹவர்ஸ் ஆகுது. எதெல்லாம்? ஸ்டடி, நோட்ஸு, ரிவிஷன், டெஸ்ட், இதெல்லாம் சேர்த்தே படிக்கிறதுக்கு, டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கு, ரிவிஷன் பண்ணுறதுக்கு, நோட்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லாம் சேர்த்தே 500லேருந்து 600 ஹவர்ஸ் ஆகுது. படிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நியூ புக்கு, ஓல்டு புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், சிலபஸ் வைஸ் புக்கு. நியூ புக்கு, ஸ்கூல் புக்கு அப்படியே வாங்கி வச்சுக்கோங்க. ஓல்டு புக்குக்கு மெட்டீரியல்ஸ் ஏதாவது கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி. ஃபஸ்ட்டு என்ன படிக்கணுன்றது முதல்ல நமக்கு தெரியணும் இல்லையா? அது முக்கியம் இல்லை. சரி, ஓல்டு புக்குக்கு மெட்டீரியல் ஏதாவது வச்சு படிங்க. அதை போய் ஸ்கூல் புக்கு எடுத்துகிட்டு வரியாக படிக்க வேணாம். ஸோ அதில் ஏதாவது மிஸ் ஆனிச்சுன்னா அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்துடும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ லாஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ஸோ 2013 கூட 23 வரைக்கும் கூட எடுத்துக்கோங்க. ஒரு 10-11 வருஷத்துக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள். சிலபஸ் வைஸ் புக்குக்கு நம்மளே இன்ஸ்டியூட்டில் பகுதி ஆனா, ஆவண்ணா, ஈனான்னு இருக்கும். அதில் நாமளே வந்து 2 யூனிட் சிலபஸ் வைஸ் புக்கு போட்டுட்டு வந்து புக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி சிலபஸ் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கியத்துக்கு ஒரு புக்கு போட்டிருக்கோம். அதே மாதிரி தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டுக்கும் இதே மாதிரி ஒரு புத்தகம் போட்டோம். இப்போ மிச்சம் இருக்கிறது இலக்கணம் மட்டும்தான். ஆனால் இலக்கணம் பெரும்பாலும் ஸ்கூல் புக்கு 10th வரைக்கும் போதும். அதை தாண்டி ஒன்றும் பேச கேட்க போகிறதில்ல. இருந்தாலும் இலக்கணத்தில் இருக்க அந்த 20 யூனிட்டுக்கு இதே மாதிரி இன்னொரு புக்குன்னு ஒரு மாதத்தில் வந்துடும். சப்போஸ் சிலபஸ் எப்போ கவர் பண்ணணும்? இந்த ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு முடிச்சா இதுலேயே நீங்கள் வந்து 90 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். இது மட்டுமே 90 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். இந்த 90 to 100 எடுக்கணும்னா தான் சிலபஸை நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் பண்ணாதான் 90க்கு மேலே வந்து நம்ம என்ன செய்ய முடியும்? ஆன்சர் பண்ணணும். ஸோ அப்போது தமிழ் படிக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அது என்ன படிக்கணும்னு முதல்ல பார்க்குறோம். அப்புறம் எப்படி படிக்கணும், எது படிக்கணும் அப்படி கண்டினியூவாக பார்க்கலாம். ஸோ நியூ புக்கு, ஓல்டு புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், சிலபஸ் புக்கு இது முடிச்சா தமிழ் நிறைவாயிடும். டெய்லி படிக்கும்போது தமிழ் கட்டாயம் இருக்கணும். ஏன்னா 100 மார்க் தமிழ் இருக்கிறதால 2 மணி நேரத்துக்கு குறையாம டெய்லி தமிழ் படிச்சிடணும். தமிழ் படிக்காத நாளே இருக்கக்கூடாது. சரி, தமிழ்ல என்ன சார் இருக்கு? செய்யுள் இருக்கு, உரைநடை இருக்கு, துணைப்பாடம் இருக்கு, இலக்கணம் இருக்கு. இது எப்படி சார் படிக்கிறது? செய்யுளை பொறுத்தல முதல்ல உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. நம்ம மினிமம் 10 டைம்ஸ் படிக்கணும். அதை நீங்க மனசுல வச்சுட்டீங்கனாலே 5வது, 6வது, 7வது டைம்லயே உங்களுக்கு இந்த மனப்பாட பிரச்சனை வராது. ஒரு பாடத்தை நம்ம ரிப்பீட்டடா படிக்க போறோம்னு முடிவு பண்ணிட்டாலே முதல் தடவை வாசிக்கும் போது நம்ம பாட்டுக்கு ரீட் பண்ணிட்டு போயிடலாம். 2வது தடவை ரீட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா ரீட் பண்ணா அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. இப்போ நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு தடவை சொல்றேன், 2 தடவை சொல்றேன், 3 தடவை சொல்றேன், 4 தடவை சொல்றேன்னா அப்ப நல்லா புரியுதல் கூடிக்கிட்டே போகும்ல. தொட்டனை தூறு மணற்கேணி இல்லை, அது மாதிரி மாந்தருக்கு கட்டணை தூறு அறிவு தானே. நீங்க ரிவிஷன் ரிப்பீட்டா பண்ண உங்களுக்கு மனப்பாட வரிகள் ஞாபகம் வச்சுக்கிறதோ, பாடல் வரியை ஞாபகம் வச்சுக்கிறதோ, இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதோ, நூலாசிரியரோ ஒரு பெரிய விஷயமா இருக்காது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ரேண்டமா படிப்பாங்க, அப்பப்போ படிப்பாங்க, ஆழ்ந்து படிக்க மாட்டாங்க, வேகமா வந்து ஒரு சும்மா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வாட்சி விட்டு போயிடுவாங்க. இன்டெப்த் ஸ்டடி இருக்காது. ஃபஸ்ட்டு ஒரு ரீடிங் வந்து இன்டெப்த்தாக நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அடுத்த ரீடிங் அண்டர்லைன் பண்ணுங்கள், அடுத்த ரீடிங் நோட்ஸ் எடுங்க, அடுத்த ரீடிங் 1 வேர்ட் அடிச்சு பாருங்கள், அடுத்த ரீடிங் மல்டிபிள் சாய்ஸ் அடிச்சு பாருங்கள், அடுத்த ரீடிங் கம்பேர் பண்ணி படிங்க. இந்த நூல் எழுதுனது யார், அந்த நூல் எழுதுனது யார், இப்படி கம்பேர் பண்ணி படிங்க. இப்படி ஒவ்வொரு ரீடிங்கையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. தமிழ் 10 டைம்ஸ் படிக்கணும். ஓகேயா? இது எல்லாத்தையும் 10 டைம்ஸ் படிக்கணும். இப்போவே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 10 தடவை தமிழ் படிக்கணும். மனசில் வச்சுக்கோங்க. குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கும் இருக்குது, தகுதி தேர்வுக்கெல்லாம் இருக்குது. அதனால் தமிழ் படிக்கிறது குறை கிடையாது. புது புக்கு ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிக்கோங்க. பழைய புக்கு மெட்டீரியல் நம்ம இன்ஸ்டியூட்டில் கூட இருக்குது, நீங்கள் யூடியூப்பில் கூட இருக்கும், நெட்டில் அடிச்சு பார்த்து டவுன்லோட் கூட பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய பேர் மார்க்கெட்டில் போட்டிருக்காங்க, கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, வாங்கிடுங்க காசு கொடுத்து. இல்லை நெட்டில் டிஎன்பிசி வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? சிலபஸ் வைஸ் புக்கு யார் மார்க்கெட்டில் போட்டாலும் வாங்கிக்கோங்க. பட் நம்ம டேஃப்லையும் போட்டிருக்கோம், 3ல் 2 வால்யூம் வந்துருச்சு, 1 வால்யூம் வர வேண்டியது இருக்குது. ஓகேயா? ஸோ இதுதான் தமிழில். ஸோ நிறைய பேர் தமிழில் வந்து ஆவரேஜ் மார்க்கே எடுத்து, அதாவது 80, 90க்குள்ளேயே நிற்கிறதுக்கு காரணம் என்னென்னா இது எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க ஒன்று. ஸோ இது எல்லாத்துக்கும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க.
டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம். டெஸ்ட் ப்ராக்டிஸ் மஸ்ட்டு. அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நியூ புக்குக்குன்னு கொஷின் பேங்க் வாங்கி வச்சுக்கணும், ஒன் வேர்டு புக் வாங்கி வச்சுக்கணும். நீங்கள் ரீட் பண்ண ஒன் வேர்டு கொஷின் பேங்க் அடிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். தமிழில் வந்து ஒரு ஸ்டாண்டர்டில் ஒரு 9 இயல் 10 இயல் இருக்குன்னு வச்சுக்கோம். ஒரு இயலில் மேக்ஸிமம் எவ்வளோ கொஸ்டின் எடுக்க முடியும்? ஒரு இயலில் அதிகபட்சம் ஒரு இயலில் நம்ம எத்தனை கொஸ்டின் எடுத்துட முடியும்? ஒரு 100 கொஸ்டின் எடுக்கலாமா? அதுக்கு மேலே எடுக்க முடியாது. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டுக்கே 1000 கொஸ்டின் தான் இருக்குது. ஒரு 7 ஸ்டாண்டர்டுக்கு 7000 கொஸ்டினுக்கு மேலே கொஸ்டினே இல்லை. நீங்கள் ஒரு 7000 கொஸ்டின் இந்த மாதிரி நிறைய பேர் 10,000 கொஸ்டின் 15,000 கொஸ்டின் நிறைய பேர் போட்டிருக்காங்க. மார்க்கெட்டில் நிறைய பேர் போட்டிருக்காங்க. யாரெல்லாம் கொஸ்டின் பேங்க் போட்டிருக்காங்களோ அவங்கள தயவு செஞ்சு சாப்டர் வைஸாக போட்டவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க. இயல் வைஸாவோ சாப்டர் வைஸாவோ போட்டவங்கள்ட்ட வாங்கிடுங்க. ஸ்டாண்டர்ட் வைஸாக வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கொஸ்டின் அடிச்சு பாருங்கள். நிறைய டெஸ்ட் அடிச்சு பாருங்கள். டெய்லி 2 விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்களே. 2 விஷயம் முக்கியமானது. ஒன்று வந்து ரிவிஷன் டெய்லி இருக்கணும், இன்னொன்று டெஸ்ட் டெய்லி இருக்கணும். இது 2 டெய்லி இருக்கணும். இது 2 இல்லாதனாலே இருக்கக்கூடாது. இந்த வரக்கூடிய ஆண்டில் எனக்கு ஒரு வேலை வேணும்னு நினைக்கிறவங்க ரிவிஷனும் டெஸ்ட்டும் மஸ்ட்டு. ரிவிஷன் பண்ணாத நாளே இருக்கக்கூடாது, டெஸ்ட் எழுதாத நாளே இருக்கக்கூடாது. ரிவிஷன் எதுக்காக? ஏற்கனவே படித்ததை நினைவுபடுத்துறதுக்கு. டெஸ்ட் எதுக்காக? நாளைக்கு எழுத போகிற டெஸ்ட்டுக்கு இப்போவே அடித்து செக் பண்ணி பார்த்துக்கிறோம் நம்ம படித்ததெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு. ஸோ அப்போ ஃப்யூச்சரையும் கரெக்ட் பண்ணிட்டோம், பாஸ்ட்டையும் கரெக்ட் பண்ணிட்டோம். ஸோ ரிவிஷனும் டெஸ்ட்டும் இருந்தால் மனசு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு ரிவிஷன் பண்ணிக்கலானோ இல்லை இங்கே வந்து டெஸ்ட் எழுதிக்கலாம் இல்லை ஒரிஜினல் எக்ஸாம் எழுதிக்கலாம்னு சொல்லி இருந்தாலும் நிச்சயமாக அது ப்ரெஷரை கிரியேட் பண்ணும். டெய்லி ரிவிஷன் பண்ணுறவனுக்கு எந்த ப்ரெஷரும் வராது. டெய்லி பண்ணால் நிச்சயமாக சேர்ந்து கூடலாம் செய்யாது, கம்மியாக தான் இருக்கும். ரிவிஷனுக்குன்னு ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் கூட போதும். ஓகேயா? அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த வந்துட்டேன், இது முடிச்சுக்கிறேன். ஸோ இதுதான் கொஷின் பேங்க் வாங்கி வச்சுட்டு நீங்கள் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேயா? சரி, அடுத்து என்ன? நிறைய பேர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் புக்கு நிறைய பேர் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சாய்ஸில் போட்டிருக்காங்க, விவிடி என்பிசி போட்டிருக்காங்க, சுரேஷ் அகாடமியில் போட்டிருக்காங்க, இன்னும் நிறைய போட்டிருக்காங்க. பார்க்கல, வேணால் பார்த்து கூட ஒரு வீடியோ வேணால் யார் கொஸ்டின் பேங்க் போட்டிருக்கான்னு கூட ஒரு வீடியோ போட சொல்கிறேன். வாங்கிக்கோ. வீட்டில் கொஸ்டின் பேங்க் வாங்கி வச்சுட்டா எங்கேயுமே கிளாஸ் போகணும், நீயே உட்காந்து அடிச்சு பார்க்க வேண்டியது தான். படித்ததை ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்துட்டா அது ஒரு போதை. ரொம்ப ப்ராப்பராலாம் எழுத வேண்டாம், சும்மா அப்படியே டிக் பண்ணி பார்த்துட்டே இருக்கு. ஓகேயா? சரி, ரைட்டு. அடுத்தது பார்க்கலாமா? தமிழ் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து வந்து மேக்ஸ் போகலாமா? ஸோ மேக்ஸில் மிஞ்சி போனால் ஒரு 15 யூனிட் இருக்கும்.